வணக்கம். தேனி மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரத்துலேருந்து பேசுகிறேன். இந்த கடல் பாசி ஜெல்லி 5 வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மகசூல் நல்லா இருக்குது, குறும்பையெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. இது இல்லாமல் இந்த டானிக்கு இதெல்லாம் வேறு யூஸ் பண்ணுறோம். வேர்ல கட்ட டானிக்கை அதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ மகசூல் ஓரளவு நல்லா இதாக இருக்குது. இது யூஸ் பண்ணது 5 வருஷமாக எங்களுக்கு நல்லா இருக்குது. குறும்பெல்லாம் உதிரில் நல்லா இருக்குது. இப்போ முருங்கைக்கு சம்பூர்ணா டானிக்கை வாங்குகிறோம். சம்பூர்ணா நல்லா இருக்குது. அந்த பூக்கள் வர்ற நேரத்தில் தெளித்தா நல்லா பூ வரும். அக்ஸியாவும் நல்லா இருக்குது. ரெண்டையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. 5 வருஷமாக எந்த இது இல்லை, மகசூல் நல்லா இருக்குது. கடல் பாசி இப்போ ஜெல்லி ஊற்றிட்டுருக்காங்க. ஜெல்லி போரான் பவுட்ரு எல்லாம் கலந்து ஊற்றிட்டுருக்காங்க. ரெண்டு லிட்டர் ஊற்றுவா 200 லிட்டர் கலக்கி 10ல் 1 லிட்டர் போரான் கலந்து ஊற்றிட்டுருக்கோம். ஒரு மாதத்துக்கு 2 லிட்டர் சுற்றி ஊற்றுவோம். ஈரத்தோடு அப்படியே அதில் ஊற்றினா அப்படியே உள்ளே எரிஞ்சு உள்ளே வேரில் இறங்கிடும். ரசாயனம் யூஸ் பண்ணுறப்ப அந்த ரசாயன உரத்தினால அவ்வளோவா மகசூல் இல்லை. அது இருந்தாலும் ரசாயன உரத்தினால மண் இதெல்லாம் இதாகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இயற்கை இதுக்கு மாறினதுனால ஓரளவு மண் வளம் நல்லாயிருக்கு. கோல்டு ஜெல்லி, போரான் பவுட்ரு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஓரளவு இப்போ நல்லா மகசூல் கிடைக்குது. அந்த ரசாயன உரத்தை விட இந்த இயற்கை உரங்கள் ஊசுறதுனால நல்ல மகசூல் வருது. காயெல்லாம் உதிராமல் நல்லா இருக்குது. இப்போ இது வருஷத்துக்கு 2 தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஊற்றுறாங்க. இது இல்லாமல் வெளியிலேருந்து இந்த போரான் பவுடரும் இதுவும் வருஷத்துக்கு 2 தடவை ஊற்றுறதுனால ஓரளவு நல்லா இருக்குது. ரசாயன உரத்தை விட இப்போ இந்த இயற்கை உரங்கள் ஊசுறதுனால மண்ணும் நல்லா இருக்குது. கோல்டு ஜெல்லு, கீமிக்கு ஆசிட்டு, இது போரானு 3 போரானு இதெல்லாம் கொடுத்ததுனால மண் வளங்கள் நல்லா மனம் இருந்தால் பொழுன்னு இருக்க. மற்றபடி மகசூல் நல்லாயிருக்கு. குறும்பை உதிராமல் இருக்குது, நல்லா காய் பிடிக்குது, வெயிட்டேஜ் வருது நிறையா. அதே போல் வச்சு சம்பூர்ணாவும் அக்ஸயாவும் பூ நல்லா பூக்குது. அந்த பூவில் வர இது காய்கள் நல்லா இறங்குது. பூ உதிராமல் இருக்குது, வெயிட்டேஜ் நல்லா வருது. ஓரளவு நமக்கு ஈல்டு நல்லா கிடைக்கிது. இதனால் கம்பெனிலேருந்து எல்லாம் எப்படி பண்ணணுன்றதை எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்குறது இல்லாமல் எப்படி பண்ணணும், எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த உரங்கள் கொடுக்கணுன்றதை சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு தடையும் நம்மகிட்ட நல்லா பேசுகிறாங்க. பேசி அதோட பலன்கள்லாம் எடுத்து சொல்கிறாங்க நமக்கு. அவங்க சொல்கிறது நமக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. நம்ம பண்ணுறத பார்த்து எல்லாம் பக்கத்து தோட்டத்துக்காரங்க எல்லாம் வரவங்க கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்கு நாங்களும் சஜஸ்ட் சொல்கிறோம். இது பண்ணுங்கள், நல்லா இருக்கும்னு பண்ணுறோம். அவங்களும் இந்த இதை அவங்கள கான்டாக்ட் பண்ணி இந்த உரங்கள்லாம் வாங்கிட்டுருக்காங்க. ஓரளவு நல்லா இந்த ஏரியாவில் இயற்கை உரத்துக்கு நல்லா மாறிட்டாங்க. நல்லா போயிட்டுருக்கு இந்த ஏரியாவில். இல்லை, இப்போ இந்த இது பண்ணுறது இந்த காய்கறிகள் இதெல்லாம் மார்க்கெட்டில் ஓரளவு நல்ல வரவேற்பு இருக்குது. இதில் இந்த வரவேற்புக்கு இல்லாமல் நல்லா விலைக்குன்னு போகுது. ஓரளவு இப்போ இந்த இது பண்ணுறதுனால நல்லா இருக்குது. வெயிட்டேஜ் நல்லா கிடைக்கும், வெயிட் வருது, நல்லா ஈல்டு நல்லா கிடைக்குது. அதனால் மார்க்கெட்டில் நல்ல ஒரு இது இருக்குது. எல்லா இயற்கை உரத்துக்கு மாறுங்க. எல்லா இயற்கை உரங்கள் நல்லா இருக்குது. நன்றி.